என்னங்கப்பா இதை பிடிங்க. இதை எடுத்துக்கிட்டு உங்க கை ஒலிக்கிற வரைக்கும் என்ன அடிங்கப்பா. உன்னை அடிக்கிற அளவுக்கு அப்படி நீ என்னப்பா தப்பு பண்ணிட்ட? நாராயண செட்டியார் கிட்ட கையெழுத்து போட்டு 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தம்பிங்களுக்கு கொடுத்துட்ட. உங்களை கேட்காம செஞ்சுட்ட. தப்பு தானே? இந்தாங்கப்பா இதை எடுத்துக்கிட்டு உங்க கோபத்தண்ணி வரைக்கும் அடிச்சிடுங்க. தர்மா, இந்த உலகத்துல நல்லவனா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவனா இருந்தா கூட பிறந்தவங்களே குடியை தோண்டி புதைச்சிருவாங்க. பேருக்குத்தான்ப்பா நான் அவங்களுக்கு அப்பா. உண்மையிலேயே அம்மா அப்பா எல்லாம் நீதான். அது அவங்களுக்கு புரியலையே. நீ ராமங்கிறது சரிதான். ஆனா அவங்க லட்சுமணங்க இல்லையே. அவங்க ராவணனுங்க. 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி. 10 வயசாயிட்டா பங்காளிங்கிறது உனக்கு புரியாம போயிடுச்சு. பேர்ல மட்டும் நீ தர்மதுரை இல்லப்பா. உண்மையிலேயே நீ தர்மதுரை. உன்னை போய் அன்னைக்கு நான் கோபத்துல அடிச்சுட்டேனே, இந்த கை விளங்காம போட்டும். இல்லப்பா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கும் வர வர உடம்பு சரியில்லை. உன் நல்ல மனசை சாதகமா வச்சுக்கிட்டு உன்னை ஒரு நாள் உன் தம்பிங்க நடுத்தருவுல நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லப்பா, என் தம்பிக்கு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. கட்டவித்து விடுங்க. இவர்தான் எங்க பாஸ் மிஸ்டர் ஜோஸ். இன்டர்நேஷனல் அண்டர்கிரவுண்ட் மார்க்கெட்ல நம்பர் 2. உங்க அதிர்ஷ்டம் அவர் இன்னைக்கு இந்தியால இருக்கார். உங்க 2 பேரையும் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க மாதிரி படிச்ச பையனுங்க தான் இந்த பிசினஸ்க்கு வரணும். BA எக்கனாமிக்ஸ். We are graduates. நீங்க சாதாரணமா இங்க வந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. 3 மாசமா எங்க ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. வாழ்க்கையில எப்படியாவது சீக்கிரமே முன்னேறணும்னு நினைக்கிற உங்க மாதிரி இளைஞர்களை கண்டா எங்க பாஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிள், இவங்களை ஒரு 6 லட்சம் ரூபாய் டெபாசிட் கார்ட சொல்லி நேபாள் டிராபிக்ல இருந்து வர ஹாஷிஷ் பிசினஸ்லயோ ஹாங்காங்ல இருந்து வர கோல்ட் ஸ்மக்லிங் பிசினஸ்லயோ ஒரு ஷேர் கொடுக்க சொல்லுங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே? Thank you boss. நீங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நீங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை நம்பினா நான் உங்களுக்கு கடவுள். என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு யமனாயிடுவேன். போக போக பாருங்க பாஸ், எங்களை மாதிரி நன்றி உள்ளவங்கள நீங்க இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. பார்க்கவும் போறதில்ல. நாங்க வரோம் பாஸ். பாட்டி, பாட்டி, யார் பாட்டி நீ இங்கே உட்கார்ந்து இருக்க? எங்க வீட்டுக்காரரு காலையில போனவரு இன்னும் வரல. இருட்டாயிடுச்சு. எங்க வந்தவ தங்கிட்டு. அதுக்கே இங்க வந்த? எனக்கு குளிருதுப்பா. குளிருதா? இதா இத போட்டுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? இன்னும் குளிருதே. இன்னும் குளிருதா? ஐயோ, இந்தா தலகாணியை பிடிச்சுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? இதெல்லாம் பத்தாதுப்பா, பத்தாது. கொஞ்சம் நெருப்பு போடுற குளிர் காஞ்சிக்கிறியா? ஐயோ, உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதே. நெருப்பு இருந்தா மட்டும் பத்தாதுப்பா. வேற என்ன? குளிருதே. வேற என்ன வேணும்? உன் கைய கொடு. என் கையா? கைய கொடு. எதுக்கு? வச்சுக்கோ.
இப்ப கொஞ்சம் இப்ப பரவாயில்ல பரவாயில்லையா? ஆ. நீ என்ன கட்டிப்பிடி பிடி பிடி இப்ப குளிர் போயிடுச்சா? நல்லா இருக்குப்பா இது நல்லா இருக்கா? இது ஏதோ பொறுக்கி பாடுபது இருக்க. அப்பா இப்பதான். பாட்டி பாட்டி கட்டியா பிடிச்சுக்க பாட்டி. என்ன பாட்டி இவ்வளவு நல்லா இருக்கு? உடம்பு எவ்வளவு சூடா இருக்கு பாட்டி. விட மாட்டேன் பாட்டி, சத்தம் விட மாட்டேன். நான் உன்னை எவ்வளவு நம்பி இருந்தேன். இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட பேசிருக்கவே மாட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். பாட்டி கிழவி, நீ யாருங்கிறது எனக்கு முதல்லயே தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா சத்தியமா சத்தியமா என் மேல உன் சத்தியமா மேல சத்தியம்.